ஹாய் எவ்ரிவன், நம்ம டூல்பாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லுஸ்ட்ரேட்டரில் அடுத்ததாக வரக்கூடிய மெனு பார்த்தாக்கா டைப். இந்த டைப்குள்ளார என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன எந்தெந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் CS6 வெர்ஷன். ஓகேங்களா. இந்த டைப் ஆப்ஷனுக்குள்ளாரியே புதுசாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தாக்கா அடுத்தடுத்த வெர்ஷனில் ஒரு சில மெனுலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த CS6 இருக்கிற ஆப்ஷன் மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்க்கலாம். மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். அதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தாக்கா நம்ம ஆல்ரெடி இந்த கேரக்டர் பேனலுக்குள்ளாரியே இருக்கும். அதிலேருந்து எடுத்து தான் இங்கே ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த டைப் மெனுவை பற்றி நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபாண்ட்ஸ் பார்த்தாக்கா நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் லிஸ்ட் எல்லாமே இங்கே வரும். நம்ம ஃபாண்ட்டை சூஸ் பண்ணும்போது இதிலே போய்ட்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்டுக்குள்ளே ஃபேமிலியில் என்னென்ன ஃபாண்ட்லாம் இருக்குது, ஒரு ஃபாண்டுக்குள்ளே ஃபேமிலிலேயும் போல்டு, இட்டாலிக்கு, ரோமன், ரெகுலர் இந்த மாதிரி இருக்கிற ஃபாண்ட்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபாண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கும். ரீசன்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி நான் இந்த டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ண ஃபாண்ட்ஸோட லிஸ்ட் ரீசெண்டாக யூஸ் பண்ண இந்த ஃபாண்ட் இந்த லிஸ்ட் இங்கே வர்றது. இதை எத்தனை ஃபாண்ட்ஸ் வேணும், நம்ம 5 ஃபாண்ட்ஸ் இல்லை 10 ஃபாண்ட்ஸ் ரீசெண்டாக யூஸ் பண்ணது லிஸ்ட் வேணும்னாக்கா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட சைஸும் பார்த்தாக்கா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் யூஸ் மாதிரி, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி. இது ஒரு உடனடியாக இதை யூஸ் பண்ணணுனாக்கா இதில் போய்ட்டு டக்குன்னு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட் நேம் உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னாக்கா டேரெக்டாக நீங்கள் இதில் சர்ச் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு ஃபாண்டை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி டிசைனர் ஆகட்டும் இல்லை டைப்பிஸ்ட் ஆகட்டும் மோஸ்ட்லி இந்த ஃபாண்ட்ஸ் இங்கே எடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த பேனலுக்குள்ளார போயிட்டு தான் ஃபாண்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த கேரக்டர் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளார தான் ஃபாண்ட்ஸ் எடுப்பாங்க. இதுலேயே நிறைய ஃபாண்ட்ஸ் அதுக்குள்ளே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டைப்பு சம்மந்தமான ஒர்க்குக்கு, டைப்போகிராஃபி சம்மந்தமான ஒர்க்குக்கு இந்த ஃபாண்ட்ஸ் பேனலில் நம்ம யூஸ் பண்ணுறது, இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த பேனலை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மெனுவை பார்த்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ சைஸ் முடிஞ்சது. அடுத்து கிளிப்ஸ். இது எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஃபாண்ட் நம்ம சிஸ்டம் இந்த சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில தமிழ் ஃபாண்ட் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒன்று நீங்கள் அந்த ஃபாண்ட்ஸ் கீபோர்டு அந்த கீஸ் தெரிஞ்சு நீங்கள் அதை டைப் பண்ணலாம் சூஸ் பண்ணிவிட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ஒரு லெட்டராக டைப் பண்ணலாம். சிம்பிளாக ஒரு டைட்டில் கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு நேம் கொடுக்கறதுக்கு இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டிங்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி வேர்டிங்ஸ் வர்றதுக்கு நீங்கள் இதை சூஸ் பண்ணி நீங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு தமிழ் டைப் பண்ணி காட்டுறேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தமிழில் பள்ளின்னு கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு லெட்டரை தேடி பார்த்து எடுக்கணும். இதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் இதனால். இப்படி போனீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் ஒரு நேமாக கொடுக்குறீங்க, ஒரு இன்விடேஷனில் டைட்டிலாக கொடுக்குறீங்க, அழைப்பிதழ் இல்லைனாக்கா அந்த பர்சனுடைய நேமு, அந்த மாதிரி இதுக்கு ஷார்ட்டாக கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். ஓகேவா. மற்றபடி ஒரு ஃபுல் இன்விடேஷனே டைப் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதுக்காக தான் இது எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஃபாண்டு ஆனால் இந்த ஃபாண்டை நீங்கள் இதில் போய் டைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வேறு மாதிரி வரும். பட் இதில் நீங்கள் தனித்தனியாக எடுத்ததுனால, கிளிப்ஸில் போய்ட்டு எடுத்ததுனால உங்களுக்கு கரெக்டாக அந்த ரீடபிள் வியூவில் வந்திருக்குது. ஓகேவா. இந்த மாதிரி கிளிப்ஸில் நம்ம போய்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஹிடனில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தாக்கா அதோட நேம் ஏரியா டைப் ஆப்ஷன். இப்போது ஃபாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு டைப் பண்ணோம் இல்லையா, அப்படி டைப் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கீஸ் டைப் பண்ணலாம். இது ஒரு வகை. இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒன் லைனில் போகும்.
ஓகேங்களா. இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு பேராகிராஃபாக கொடுக்குறீங்க, ஒரு மேகசைன் டிசைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்விடேஷன் ஆகட்டும், அதில் வந்து ஒரு பேராகிராஃப் அளவுக்கு நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு எப்படி கொடுக்கலான்னா டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணி மவுஸை ரிலீஸ் பண்ணாமல் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏரியாக்குள்ளார நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா. நீங்கள் எவ்வளோ டெக்ஸ்ட் கொடுத்தாலும் இந்த பாக்ஸ் தாண்டி வெளியில் டெக்ஸ்ட் பாக்ஸ் தாண்டி வெளியில் டெக்ஸ்ட் போகாது. இதுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா என்ன செய்யணும், கீழே வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் செக் பாக்ஸ் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். அந்த பாக்ஸ் வந்துட்டுனாக்கா இந்த பாக்ஸ்குள்ளார டெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இன்னமும் இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது கீழே வந்துட்டு ஒரு ரெட் கலர் டாட் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் பாக்ஸ் வருதுனாக்கா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார நிறைய டெக்ஸ்ட் வந்து ஹிடனில் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய அளவு வந்து பத்தலை, ஃபுல் டெக்ஸ்ட்டும் விசிபிளாக வரதுக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த கார்னரில் கர்சரை கொண்டு வரும்போது அது வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி வரும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இப்போ ஃபுல் அந்த பாக்ஸ்குள்ளார எவ்வளோ டெக்ஸ்ட் இருக்கோ எல்லாமே வந்துடும். மீதி இருக்கிற இடம்லாம் பிளாங்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு மேகசைன் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மேகசைன் டிசைன் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலமாக தான் வரும். ஓகேவா. அப்படி காலமாக வரும்போது இப்போது இதில் கொடுத்துருக்கிற டெக்ஸ்டானது அடுத்த காலமில் ஆட்டோமேட்டிக் கண்டினியூட்டி ஆகணும் அப்படின்னாக்கா அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு பேராகிராஃப் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்காக. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இப்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நான் இதெல்லாம் வந்துட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த ஒயிட் ஏரியாவில் இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் நான் வந்துட்டு 2 காலமாக கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நான் கொடுத்துருக்கிறது வந்துட்டு பிடி சான்ஸ் கொடுத்துருக்குறேன். அதில் வந்துட்டு ரெகுலர் ஃபாண்ட் கொடுத்துருக்குறேன். ஃபாண்டோடைய சைஸ் வந்துட்டு 15 கொடுத்துக்கிறேன். ஓகே 15 கொடுத்துட்டு மற்றபடி பேராகிராஃபில் வந்துட்டு அலைன்மெண்ட் வந்துட்டு ஜஸ்டிஃபை வித்து அலைன்மெண்ட் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஹைப்பர்நெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் ஒரு 5 பாயிண்ட்டுக்கு இல்லை 10 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு உள்ளார தள்ளி வர மாதிரி நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பேராவிலையும் ஃபஸ்ட்டு லைன் வந்து உள்ளார தள்ளி வரும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம இப்போ அலைன்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதிலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்துட்டு ஸ்பேஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு இந்த இதுதான் வந்துட்டு கர்னிங் ஸ்பேஸ், அதாவது ஒவ்வொரு வேர்டுக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு லைனிங் ஸ்பேஸ் இருக்கும் ஃபஸ்ட்டில், அது வந்து லீடிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு லைனுக்கு கீழேயும் மேலேயும் அந்த ஸ்பேஸ் வந்துட்டு நீங்கள் கூட்டுறது குறைக்கிறதுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அலைன்மெண்ட் முடித்து வச்சுருக்கோமா. இதையே வந்துட்டு இதோட கண்டினியூட்டியை நம்ம அடுத்த காலமுக்கு கொண்டுட்டு போகணும். பட் நீங்கள் இதெல்லாம் என்ன செய்யணுன்னாக்கா இதோட கண்டினியூட்டி எப்படி இருக்குன்னாக்கா எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. இது நீங்களாக கட் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து பார்த்தா சில கண்டென்ட் வந்து மிஸ் ஆகும், உங்களால் காப்பி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா ஜஸ்ட்டு இந்த ரெட் கலர்லேருந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த காலம் எவ்வளோ ஸ்பேஸில் வேணுமோ அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் தள்ளி வச்சுருங்க. இந்த காலம் எவ்வளோ ஸ்பேஸ் எவ்வளோ வித்தில் இருக்கோ அதே வித்துக்கு இங்கே உங்களுக்கு அடுத்த காலம் க்ரியேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறது தான்.
அதே நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணாமல் சிங்கிள் கிளிக் பண்ணி எடுக்கலாம். இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெட் கலரில் வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு கீழே அந்த கர்சர் கீழே வந்துட்டு வரும். இது ஏன்னா ஆல்ரெடி இங்கே இதோட கண்டினியூட்டி வந்துட்டு கர்சர் காப்பி பண்ணி எடுத்துக்கிச்சு. ஸோ அதை நீங்கள் எங்கே போய் கண்டினியூ பண்ண போகிறீங்களோ அங்கே போய் அதுக்கு நேராக வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த டெக்ஸ்டானது கண்டினியூட்டி இங்கே வந்துடும் உங்களுக்கு. இதில் ஒரு லைன் வந்து ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து ஜஸ்ட் விசிபிளுக்கு தான் தெரியும், பிரிண்டில் வராது. ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அந்த லைன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஒரு லைன் வருது, அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் கொண்டுட்டு போகணும். அப்போ என்ன செய்யலாம்னா இங்கே நீங்கள் கட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த பாராகிராஃப் மட்டும் நீங்கள் இந்த பாராகிராஃப் மட்டும் கொஞ்சம் மேலே சின்னது பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த காலமுக்கு ரன் ஆகும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அடுத்த காலமுக்கு ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்படி நீங்கள் வச்சுருக்கும் போது என்ன செய்யணாக்கா இந்த பாக்ஸை ஒட்டி கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் டெக்ஸ்ட் வந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை விட்டு ஒரு 2 பாயிண்ட் இல்லை ஒரு 5 பாயிண்ட் கேப் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பாராகிராஃபில் வந்துட்டு ஓவராலாக ஒரு 5 பாயிண்ட் வந்து உள்ளார தள்ளுங்க கொடுங்க லெஃப்ட் சைடு, அதேமாரி ரைட் சைடில் வந்துட்டு 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம இந்த கேரக்டருக்குள்ளேயும் பாராகிராஃபையும் யூஸ் பண்ணி பண்ணோம்னாக்கா நம்மளுடைய டிசைன் வந்துட்டு நல்லா அழகாக வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு காலம் வைஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண மாதிரி வந்துடுச்சா? இதுக்கு இடையில் நீங்கள் வந்துட்டு மேற்கொண்டு இதில் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு ஐடியா வருதோ, ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கண்ட்ரி நேம் வந்துட்டு போல்டு பண்ணுறது, வேறு ஃபாண்டு மாற்றுறது. ஸோ நீங்கள் அது உங்களோட விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். சில இடங்களில் வந்து இட்டாலிக் ஃபாண்டு கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு லீடு வருது, அது வந்துட்டு ஒரு இட்டாலிக் ஸ்டைல் தனியாக மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா? சில இடங்களில் வந்துட்டு ஒரு கோட்ஸில் வர்றது வந்துட்டு ஃபாண்டு வந்து நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. எந்தெந்த இடத்துல எது இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ஃபாண்ட்ஸில் வந்துட்டு டைப்பில் வந்துட்டு நம்ம ஒரு சில ஆப்ஷன் பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்தது உள்ள மீதி மெனு ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு புது புது கண்டென்ட்டை நான் தேடித்தரேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.